கைஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஜானர்லையும் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஒரு சில படங்கள் தான் பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் எல்லா படத்தையுமே பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய படம் தி ரெவனன்ட் அப்படிங்கிற படம் தான். லியோனோ டிகாப்ரியோ வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. படத்தோட ஸ்டோரி என்னன்னா, லியோனோ டிகாப்ரியோ வந்து ஹீரோவாக இருக்கார். இவரோட பேர் ஹியூ கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இந்த ஹியூ கிளாஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து பழங்குடி மக்களாக இருக்காங்க. அவங்க வேட்டைக்கு போகும்போது ஒரு 45 பேர் சேர்ந்து போகும்போது இன்னொரு பழங்குடியினர் மக்கள் வந்து இவங்க மேலே வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. இதில் இவங்களோட போன 45 பேரில் 35 பேர் இறந்து போய் 10 பேர் மட்டும் தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவோட டாம் ஹார்டியும் இருப்பார். டாம் ஹார்டிக்கு வந்து இவர் தப்பிச்சு வந்தது வந்து பிடிக்காது. ஏன்னா 10 பேர் வந்து நம்ம சண்டை போடாமல் ஓடி வந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு டைமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹியூ கிளாஸ் அப்படிங்கிறவர் வந்து காலையில் எந்திரிக்கும் போது ஒரு கரடினால் வந்து பயங்கரமாக தாக்கப்படுவார். இப்போ வந்து இவர் வந்து நல்ல வேட்டைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தோட அந்த 10 பேரில் இருக்கக்கூடிய தலைவன் சொல்லுவான், இவனை கொண்டு வரணுக்கு இவ்வளோ அமௌண்ட் தரேன், பத்திரமா வந்து இவனை வந்து பாதுகாத்து கொண்டு வாங்க அப்படின்னு. ஸோ ஒரு டைமுக்கு மேலே டாம் ஹார்டி வந்து லியோனோ டிகாப்ரியோட பையனை கொண்டுட்டு இவர் அங்கேயே விட்டுட்டு இதுக்கு மேலே அவன் பிழைக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு எல்லாம் வந்துடுவாங்க. ஸோ இவர் வந்து இப்போ சர்வே பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வராரு. கடும் குளிரில் வந்து பயங்கரமாக சர்வே பண்ணி லாஸ்ட்டில் வந்து பழி வாங்கினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட ஸ்டோரி. நெருங்கிய நண்பனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு துரோகத்துக்கு வந்து பழி வாங்குறாரா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தில் லியோனோ டிகாப்ரியோ வந்து உசுரை கொடுத்து நடிச்சிருப்பாருங்க. ஒரு கமலஹாசனை வந்து ஒரு 10 படத்தில் பார்த்தா எப்படி இருக்கு அந்த மாதிரி இந்த ஒரு படத்தில் வந்து அவர் அந்த அளவுக்கு வந்து நடிச்சிருப்பாரு. இந்த படத்துக்கு மட்டுமே 3 ஆஸ்காரை நம்ம கொடுத்துருக்காங்க. அதுவும் முக்கியமாக அந்த கரடி சீன் வந்து அட்டாக் பண்ணும்போது பயங்கரமாக இருக்கும். என்னடா பாவண்டா அவர் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நினைக்கிற வைக்கிற அளவுக்கு இருக்கும் அந்த சீன்லாம். டெஃபினட்டாக பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த படம். செம்ம சர்வைவல் த்ரில்லர் படம். நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பார்க்கக்கூடிய படம் தி லாஸ்ட் சிட்டி ஆஃப் ஜி அப்படிங்கிற படம் தான். எல்டோராடோ வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது சம்மந்தப்பட்ட ஒரு நகரத்தை தேடி போகிறதா இந்த கதை. ஹீரோ அவரோட டீம் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா அங்கே வந்து ஏற்கனவே ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கும். அதை வந்து மேப்பிங் பண்ணி 2 இடத்துக்கு வந்து பிரித்து கொடுங்க, எல்லை பிரித்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வைப்பாங்க. அங்கே போனவங்க யாருமே இது வரைக்கும் உயிரோட திரும்பினதில்லை. ஸோ பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பாங்க. இந்த அமேசான் காட்டுக்குள்ளே இவங்க வரும்போது அங்கே வந்து யாருமே உயிரோட திரும்ப மாட்டாங்க அப்படின்னு ஏன் சொல்லுவாங்கன்னா, அங்கே வந்து காட்டுவாசிகள் இருப்பாங்க. அவங்களாம் மனிதர்களை கொண்டு சாப்பிடக்கூடியவங்க, எரிச்சு சாப்பிடுவாங்கல்ல, அது மாதிரியான ஆட்கள் வந்து அங்கே இருக்கனால பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வருவாங்க. போனோன்னு ஒரு லெட்டர் ஒன்று கிடைக்கும். இது வந்து லாஸ்ட் சிட்டி ஆஃப் கோல்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை இவர் கண்டுபிடிச்சி அங்கே ப்ரெஸ் மீட்டில் சொன்னோன்னே இவருக்கு பாராட்டு விழாலாம் நடத்துவாங்க. திரும்பி வந்து இவரோட பையன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் 2 பேர் சேர்ந்து வந்து இந்த இடத்துக்கு திருப்பி காட்டுக்குள்ளே வருவாங்க. திருப்பி வந்து இவங்க அமேசான் காட்டுக்குள்ளே வராங்க. அந்த நகரத்தை கோல்டு, தி லாஸ்ட் சிட்டி ஆஃப் கோல்டு அப்படிங்கிற அந்த நகரத்தை வந்து நாங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நான் அந்த நகரத்தை கண்டுபிடிச்சிட்டேன்னா அந்த வாட்சை வந்து நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு டைமுக்கு மேலே அந்த வாட்ச் வருது. ஸோ இவங்க 2 பேர் காட்டுக்குள்ளேருந்து திரும்பி வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு எமோஷனலான ஒரு எண்டிங் தான் வந்து இந்த படம். இந்த படம் பேஸ்ட் ஆன் ரியல் ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ரெவனன்ட் படமும் பேஸ்ட் ஆன் ரியல் ஸ்டோரி, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ரியல் நாவல், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட படம். ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு திரைப்படம். ரொம்ப அழகாக அட்வென்ச்சரஸாக எடுத்திருப்பாங்க. காட்டுக்குள்ளே எவ்வளோ அழகாக காட்ட முடியுமோ அவ்வளோ அழகாக சினிமாட்டோகிராஃபி பண்ணி சூப்பராக காட்டியிருப்பாங்க படத்தை. டெஃபினட்டாக நம்ம லிஸ்ட்டில் 3ஆவது பார்க்கக்கூடிய படம் ரைஸ் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி ஏப் அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, சீசர் அப்படிங்கிற ஒரு ஏப்பை பற்றின ஸ்டோரி தான் இது. நம்ம படத்தோட ஹீரோ வந்து ஒரு சயின்டிஸ்டாக இருக்காரு. இவர் வந்து ஒரு மருந்து வந்து கண்டுபிடிக்கிறதுக்காண்டி குரங்கை கூட்டு போய் டெஸ்ட் பண்ணுறாப்புல. அந்த குரங்கு மேலே வந்து அந்த மருந்து வேலை செஞ்சிருச்சு. பட் ஆக்சுவலாக ஒரு டைமுக்கு மேலே அந்த குரங்கு வந்து வயலேட் ஆகுது அப்படிங்கிறனால அந்த குரங்கை சுட்டுறாங்க. அப்புறம் தான் தெரியுது அந்த குரங்கு ஒரு குட்டி போட்டிருக்கு. ஸோ அதனால தான் அது வந்து வயலேட் ஆகிருக்கு அப்படின்னு. இப்போ அந்த ஜீன் வந்து குரங்கோட குட்டியிலையும் இருக்கும்ல, அந்த குரங்கோட குட்டியை இவர் தூக்கிட்டு போய் வீட்டில் வச்சு வளர்க்குறாரு. அதுக்கு சீசர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு. ஒரு டைமுக்கு மேலே அந்த சீசர் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த குரங்கு ஏப்பை வந்து வீட்டில் வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு அசைலம் ஜெயில் மாதிரி இருக்குது, அதில் கொண்டு போய் சேர்த்துறாங்க. அங்கே வந்து நிறைய டார்ச்சர் பண்ணுறாங்க அந்த குரங்கை. ஒரு டைமுக்கு மேலே நான் எல்லாரையும் தப்பிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு பேச ஆரம்பிக்குது. அந்த பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த ஜெயிலிருந்து தப்பிக்குது. எல்லா குரங்கையும் கூட்டிக்கிட்டு தலைவனா மாறுது. இப்படி ஆரம்பிக்கப்பட்ட படம் ஒரு டைமுக்கு மேலே மனிதர்களுக்கும் ஏப்புகளுக்கும் அப்படிங்கிறமான ஒரு பயங்கரமான ஒரு போரா மாறுது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சீசர் அப்படிங்கிற ஏப்பு வந்து போரை விரும்பலை, எனக்கு வந்து நான் சண்டை போட வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். பட் மனிதர்கள் வந்து அவங்களுக்கும் இவங்களுக்கும் இருக்க பிரச்சனையை வந்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம சீசர் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க எல்லாருக்குமே வந்து சொல்லிக் கொடுக்குறான், எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கிறணும், அப்படிங்கிற மனிதர்களை கொல்லக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறான். ஒரு டைமுக்கு மேலே சீசர் கூட இருக்கவங்க வந்து மனிதர்களை நம்பாமல் சீசருக்கு ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்க. அது வந்து சீசருக்கு வந்து பெரிய விஷயமாக வந்து ஏற்படுது, பெரிய விளைவுகளை ஏற்படுத்துது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதான் வந்து இந்த படம். இதுக்கு அடுத்து வார் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. மனிதர்களுக்கும் ஏப்புக்கும் நடக்கிற சண்டையை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. அண்ட் டான் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி ஏப்னு வந்துச்சு. அதுவும் இது மாதிரியான ஒரு கண்டினியூட்டி ஸ்டோரி தான். 4 படம் ஒன்று வந்துச்சு. கிங்டம் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி ஏப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு படம் வந்துச்சு. இந்த 4 படமே நீங்கள் வந்து கண்டினியூவாக தொடர்ந்து பார்க்கலாம். தமிழ் அவைலபிளாக இருக்குது. 4மே ஏப்பு இப்படி ஆரம்பிக்கப்பட்ட கதை எங்கே போய் முடியுது அப்படிங்கிறத வந்து ஒரு அழகான ஒரு விஷயமா ட்ராவல் மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. மனிதர்களை விட குரங்குகள் வந்து ஏப்புகள் வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, அதோட அறிவு வந்து அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை மாதிரி எடுத்திருப்பாங்க அந்த படத்தை. ரொம்ப அழகாக பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் ஃபயராக படம் ஃபுல்லாகவே.
டெஃபினட்டாக வந்து சண்டை சீன்லாம் அட்ரலின் தான் தெறிக்க இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். டெஃபினட்டாக பாருங்கள். தமிழ் அவைலபிளாக இருக்குது, இந்த 4 படமே தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்கக்கூடிய படம் என்னன்னா அசசின் கிரீட் அப்படிங்கிற படம் தான். ஒரு கேமை பேஸ் பண்ணி அவங்களே எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து ஜெயிலில் மரண தண்டனை கொடுத்து அவர் செத்துட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது வேற ஒரு இடத்துல முடிக்கிறாரு. ஓடுறாரு, நான் என்னடா உயிரோட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேற ஒரு இடத்துல அவரை கூப்பிட்டு வந்து அவரை வச்சு ரிசர்ச் பண்ணுறாங்க. அதாவது அவருடைய டிஎன்ஏ மூலியமாக பார்த்தீங்கன்னா வந்து அவரோட மெமரிஸை வச்சு ஹோலோகிராம் மாதிரி கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொண்டு வராங்க. அது ஏன் அப்படின்னா வந்து இவரோட கொள்ளுத்தாத்தா தான் அசசின் கிரீட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இயக்கத்தில் இருப்பார். ஸோ இவங்க வந்து எதுக்குன்னா ஒரு ஆப்பிள் ஆஃப் ஈவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பிளை வந்து பாதுகாத்து வைக்கிறது தான் அவங்களோட வம்சாவளியான வேலை. போதி தர்மன் படம் 7ஆம் அறிவு பார்த்துருப்பீங்களா, அது மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் அந்த படம். ஸோ இப்போ வந்து இவரை வச்சு வந்து அந்த ஆப்பிள் ஆஃப் ஈவை வந்து நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வச்சு ரிசர்ச் பண்ணுறாங்க. லாஸ்ட்டில் வந்து அந்த ஆப்பிள் வந்து எதுக்காக இவங்களுக்கு தேவைப்படுது, இதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதா அந்த படத்தோட ஸ்டோரி. ஸோ இவருக்கு வந்து அந்த மெஷின் மூலியமாக இவருக்கு டிஎன்ஏ வச்சு எல்லாமே ஞாபகம் வந்துச்சா இல்லையா, லாஸ்ட்ல இவர் தப்பிச்சாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம் ஃபுல்லாகவே போய்கிட்டு இருக்கும். நீங்கள் ஒரு கேமில் வரா இருந்தீங்கன்னா அசசின் கிரீடை பற்றி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். கண்ணுக்கே தெரியாமல் யாருக்குமே எந்த ஒரு சத்தமும் வராதோ கொள்றதுல வந்து ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து அசசின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட ஸ்கில்ஸாக இருக்கட்டும், வெப்பன்ஸாக இருக்கட்டும், உலகத்திலே வந்து தலை சிறந்த ஒரு அசசின்ஸ், அதாவது ட்ரைனிங்கில் வந்து ஹை லெவலில் இருக்கவங்க அந்த அசசின்ஸ் இதில் வந்து இருப்பாங்க மோஸ்ட்லி, அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இந்த படம் தமிழ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கேம் லவர்ஸ் அப்படின்னா, இந்த கேம்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். ஒரு நல்ல ஒரு வாட்சபிளான ஒரு ஃபிலிம் தான். நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்கக்கூடிய படம் நம்ம மொட்டை டுவைன் ஜான்சன் தி ராக் நடித்த ஸ்கை ஸ்கிராப்பர் அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ராக் இருக்காப்ல, இவர் வந்து இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பில்டிங் இருக்கும், அதாவது வந்து வானளவு இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் அதை கட்டியிருக்காங்க, பயங்கரமாக இருக்குது. அதை ஓப்பன் பண்ணல. அந்த பில்டிங்கில் வந்து செக்யூரிட்டியாக வந்து நம்ம ராக் இருக்காரு. அந்த பில்டிங்கில் வந்து நம்ம ராக் அவரோட ஃபேமிலியை கூட்டு போய் தங்க வைக்கிறாரு, ஒரு நடு ஃப்ளோரில் கொண்டு போய் தங்க வைக்கிறாரு. ஸோ இப்போ வந்து ஒரு டைமுக்கு மேலே வந்து அங்கே ஒரு சைட் ஆஃப் பீப்புள் வந்து அந்த இடத்துல வந்து தீய வச்சு விட்டுறாங்க. இப்போ வந்து இவர் வந்து இவரோட ஃபேமிலியை காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது. ஏன்னா அந்த ஒரு ஒய்ஃபு ஃபேமிலியெல்லாம் இருக்கிறது வந்து நான் ரெசிடென்டல் ஏரியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எல்லா டோரையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதாவது தீ பிடிச்சிருச்சு அப்படிங்கிறனால வந்து எல்லா டோரையுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, வெளியே வரவே முடியாது. எப்படி வந்து இவரோட ஃபேமிலியை காப்பாற்றினார் அப்படிங்கிறதான் ஸ்டோரி. நீங்கள் டை ஹார்டு, மிஷன் இம்பாசிபிள் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு ஒன் டே ஆக்ஷன் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. இவருக்கு வந்து ஒரு கால் ஒன்று இருக்காது. ஆக்சுவலாக வந்து இவர் ரெஸ்கியூ மிஷனில் ரெஸ்கியூ டீமில் இருப்பார், FBI CIA அந்த மாதிரி இதில் இருப்பார். இவருக்கு ஒரு கால் இருக்காது. இவர் வந்து எப்படி வந்து இதை பண்ணி இங்கேருந்து வந்து எல்லாரையும் காப்பாற்றினார் அப்படிங்கிறதான் ஸ்டோரி. இந்த பில்டிங் வந்து புதுசாக இருக்கும், அது பார்க்க வந்து படத்தில் வந்து நல்லா இருந்துச்சு. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தில். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பில்டிங்கை வாழ்க்கையிலே நான் பார்த்தது கிடையாது இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட. ஸோ அது கொஞ்சம் வித்தியாசமாக காட்டியிருப்பாங்க. அண்ட் வந்து இவர் தப்பிக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ரோப்பு கட்டி வந்து வெளியே பில்டிங்காக இறங்குவார், அந்த சீன் வந்து மிஷன் இம்பாசிபிளில் பார்த்துருப்போம். அது பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ராக்குக்காண்டி படம் பார்க்குறதா டெஃபினட்டாக பார்க்கலாம். தமிழ் டப் வந்து நல்லாவே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறேன்னா வந்து ஒரு வாட்சபிளான ஒரு ஃபிலிம் தான். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. அண்ட் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன், வந்து கொண்டே இருக்கும். பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. See you, tata. That was so disturbing.